ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா, ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஈஸியான பிரியாணி ரெசிபி குக்கரில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ஈஸியாக எப்படி செய்யலாம்ன்றது நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது சிக்கனு அப்புறம் அரிசி இந்த ரெண்டுமே நம்ம மேரினேஷன் பண்ணுறது தான் லேட்டு. மற்றது எல்லாமே ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பிரியாணி ரெசிபி எப்போ சாப்பிட்ணுன்னா கூடனும் நம்ம இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகும்போது யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவள இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா சால்ட் தண்ணியில் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். சால்ட் தண்ணியில் நம்ம சிக்கன் க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக ரெடி ஆகும். இப்போ இதில் காரம், சால்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்படியே பிரியாணி மசாலா இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே ரைஸ் ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு பளபளன்னு வரும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்படியே புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் புதினா டயத்துக்கு இல்லை, ஸோ அதனால் நான் அது ஆட் பண்ணலை. அப்படியே ஒரு பச்சை மிளகாவும் அப்படியே ஒரு அரை லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸ்பூனில் இதில் பண்ணதை விட கையில் வச்சு பண்ணால் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்கு ஆட் ஆகும். இப்போ இது 1 ஹவர் வரைக்கும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1/2 கிளாஸ் வரைக்கும் 1/2 கிளாஸ் நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி தான் நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறேன். ஒரு 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 டைமுக்கும் எங்களுக்கு போதும். 4 பேருக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா அரிசி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு இல்லைங்க, அரிசி நம்ம சாதம் வச்சாலும் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோன்னா அரிசி நல்லா சாதம் நல்லா வரும். இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் இல்லையா, 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீட்டாக மெலிசாக கட் பண்ணி இது மாதிரி இது பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் வச்சுக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதை கீ, இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எப்போவுமே வெங்காயம் இதாக பிரியாணி ரெசிபிக்கு இல்லைங்க, எது இருந்தாலும் நம்ம எந்த குழம்பு பண்ணாலும் நல்லா வெங்காயம் நல்லா ரெட்டிஷாக வந்தால் தான் அந்த குழம்புக்கு அந்த கறிக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வரும். அப்படியே நம்ம மசாலா கர்ரீஸ் ஏதாச்சும் செய்யும்போது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னென்னா இருக்கிறது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தால் அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப 1000 டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதெல்லாமே கொஞ்சம் அப்போவே அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு
இப்போது இந்த மேரினேஷன் பண்ணியிருக்கிற சிக்கன் கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் அது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நம்மளுக்கு வேகணும். அப்போ தான் அந்த சிக்கன் பீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு லப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக ஒரு ஜூஸியாக அப்படி வரும். அப்புறம் வந்து பாருங்கள், இப்போது கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா குக்கர் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் இப்போ 2 3 விசில் வரணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வந்து 2 வர வைக்காதீங்க. என்னென்னா சிக்கன் வந்து வே ரொம்ப இதுவாகி அவ்வளோவா நல்லா இருக்காது. பீஸ் வந்து கொல கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இருக்குது இல்லையா? அந்த அரிசி கூட சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அதிலவே ஃப்ரை ஆகட்டும் அரிசி. அப்போ தான் அந்த சாதத்துக்கு கூட நல்லா டேஸ்ட் வரும். 1.5 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறோம் இல்லையா? அதே 1.5 கிளாஸு தண்ணி போதும். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அவ்வளோ தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு, காரம் இதெல்லாமே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு உப்பு, காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தாவே போதும். அரிசி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ரைத்தா, இது வந்து நாங்கள் ரைத்தான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து தயிர் சட்னின்னு சொல்லுவீங்க போல். அது வந்து ரைத்தா கூட நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குது இல்லையா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் சமையல் பண்ணும்போது, குழம்பு பண்ணும்போது எப்போவுமே அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு கலரு அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் வாயில் வச்சு சாப்பிட்டா கூட அதே மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்குதுங்க. பசங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ண மாட்டேங்க. அதனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஈஸியான ரெசிபி தானேங்க. என்னென்னா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போதும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் டைம் இருக்காது அப்படி இப்படி இது பண்ண வேண்டாம். நம்மளுக்கு நார்மலாக சமைச்சாலும் இந்த டைம் வந்து ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பிரியாணி ரெசிபி வந்து செய்கிறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது இல்லையா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஆந்திரா ஸ்டைலில் ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.